நாங்கள் ஒரு அலுமினி அசோசியேஷன் இருக்குது. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக இருந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அந்த குரூப்பில் போஸ்ட் ஆகும், இன்டர்வியூஸ் எது இருந்தாலும் கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு செட்டப்பும் இருக்குது. வி டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஒன்லி வித் த கான்டென்ட் பேஸ்ட் டீச்சிங். ஸோ நாங்கள் என்ன ஹொலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸுங்க ஆக்டிவிட்டீஸு அரேஞ்ச் பண்ணுவோம். எக்ஸ்கர்ஷன்ஸ் கூப்பிட்டு போவோம், ஃபீல்ட் ட்ரிப், தட் இஸ் மோர் ஆஃப் எஜுகேஷனல் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் கூப்பிட்டு போவோம். நிறைய எக்ஸ்பர்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து பேச வச்சு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்போம். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு வேறு ஏரியாவில் என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்போம். இதெல்லாமே வந்து நாங்கள் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம். 12வது பரீட்சை எழுதிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள். பரீட்சையை நல்லபடியாக எழுதுங்க. இப்போ பசங்க எல்லாமே இந்த டியூஷன் போய் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த டியூஷனுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கிறப்போ நல்ல டியூஷன் கிடைக்கிறதும் பயங்கர கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல. டியூஷன் சென்டர் வச்சிருக்கவங்க என்னதான் நல்ல கல்வி கொடுத்தாலும் அதுக்கான மார்க்கெட்டிங் சரியா பண்ணலன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க இப்பேற்பட்ட கல்வியை ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னு தெரியாமலே போயிடும். அப்போ இந்த டியூஷன் சென்டருக்கெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல. 24 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா டியூஷன் சென்டர் எல்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய கல்யாணி மேம் சொல்றாங்க. இப்படி டியூஷன் சென்டருக்கான வேர்ட் ஆஃப் மவுத், பிராண்டிங், மார்க்கெட்டிங் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சூப்பரா இன்னைக்கு நம்ம கல்யாணி மேம் சொல்லி கொடுக்க போறாங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். முதல்ல இதுக்காக ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் எப்படி ஆரம்பிக்க போறோம் இது நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக நம்ம கூட ஜாயின் பண்ணதுக்கு. நன்றி. ப்ளஷர் இஸ் மைன். இப்போ வந்துட்டு டியூஷன் சென்டர், இந்த டியூஷன் சென்டர் வந்து நம்ம முதல்ல எதுக்காக ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லைக் என்ன தேவை இருக்குது மார்க்கெட்டில், இல்லைனா வந்துட்டு பசங்க மத்தியில், பேரண்ட்ஸ் மத்தியில் இந்த டியூஷன் சென்டர்ஸோட தேவை என்ன? ஓகே, இப்போ யூஸ்வலாக நம்ம ஸ்கூலுக்கு போகிறோன்னா ஒரு குழந்தைக்கு என்ன யூஸ்வலாக யூஸ் பண்ணால் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்னுவோம். ஆவரேஜ் குழந்தைங்க மேக்ஸிமம் இருப்பாங்க. கிஃப்டடோ ரொம்ப கற்றுக்கிற குழந்தைங்க அதிகமாக, கொஞ்சமாக, அப்புறம் கொஞ்சம் கம்மியாக ஓரளவுக்கு சுமாராக படிக்கிற குழந்தைங்க. வி call it as above average, average and below average. ஸோ above average and below average குறைச்சி இருப்பாங்க. ஆவரேஜ் குழந்தைங்க நார்மலாக இருப்பாங்க. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்குற 45 minutes கிளாஸ் ரூமில் பாடங்களை பண்ணும் போது எல்லாருக்கும் பொதுவாக ஒரு கிளாஸ் ரூமில் பாடத்தை பண்ணுவாங்க. ஒரு மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அஸ்யூமிங் தட் எல்லா குழந்தைங்களுக்கும் இது ரீச் ஆகும்ட்டு. பட் யூஸ்வலாக என்ன ஆகுனா ஒரு குழந்தைங்க வாட் வி ஜென்ரலி பிலீவ் இன் எஜுகேஷன், எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக். ஒரு குழந்தையும் அதுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், அதுக்கான கற்றுக்கிற ஸ்டைல் இருக்கும். டீச்சிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம். விதவிதமான ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒரு குழந்தை விஷுவலாக அதிகமாக கற்றுக்கும், ஒரு குழந்தை ஆடிட்டரி மூலமாக அதிகமாக கற்றுக்கும், ஒரு குழந்தை கெனஸ்தெட்டிக்கணும், வேலை செய்கிறது மூலமாக, ஆக்டிவிட்டி மூலமாக அதிகமாக கற்றுக்கும் ப்ராக்டிக்கலாக. ஸோ இந்த குழந்தைங்களுக்கு தேவைக்கு ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண முடியாது. எல்லா குழந்தையும் ஒன்றா நினச்சி தான் பண்ண முடியும். பட் ஒரு குழந்தைக்கு நீட் இருக்குது, அ கிஃப்டட் சைல்டு இன்னும் அதிகமாக கற்றுக்கணும்னு நினைக்குது. ஒரு கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் குழந்தைக்கு இன்னும் அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷனும் ஒரு இண்டிவிஜுவல் டீச்சிங்கும் பர்சனலைஸ் டீச்சிங்கனும் அது தேவைப்படுதுன்னும் போது டியூஷன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு குழந்தைக்கும் தேவைப்படுற இண்டிவிஜுவல் பர்சனலைஸ் லேர்னிங்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது எனக்கு ரிலேட் ஆகுது. ஏன்னா எனக்குமே அந்த கிளாஸ் ரூம் எஜுகேஷனோட வேறு மாதிரியான எஜுகேஷன், லைக் வேறு மாதிரினா ஆன் கிரவுண்டாக இல்லை யாராவது ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அண்ட் தனிப்பட்ட கண்காணிப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது. கண்காணிப்பு நான் சொல்கிறது என்னன்னா கவனம் தேவைப்படுறது உண்மைதான். ஏன்னா வேறுக்கு வேறு மாதிரி தேவைப்படுது. ஸோ அதை ஸ்கூலில் கொடுக்க முடியாது ப்ராக்டிக்கலாக. டியூஷன் சென்டர் அந்த வகையில் யூஸ். ஸோ நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்கீங்க, பட் நான் டியூஷன் சென்டரும், ஏன்னா ப்ரொஃபஸரோட லைஃப்பில் எவ்வளோ ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளோ மென்டல் டயர்ட்னஸ் இருக்கும்னு தெரியும். ஏன்னா நாங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம் ப்ரொஃபஸர் எங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு டியூஷன் சென்டரை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான காரணம். ஓகே, 2 விதமான காரணம் இருந்தது. ஒன்று என்னுடைய பர்சனல் நீட். அதாவது நான் டியூஷனை ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கூல் டீச்சராக தான் இருந்தேன். ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தப்போ என்னுடைய ஃபினான்ஷியல் கொஞ்சம் சேலரி எனக்கு பத்தாமல் இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கொஞ்சம் பணத்தை தேவை இருந்ததுனால நான் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் எனக்கு டீச்சிங் நல்லா வரும், நல்லா சொல்லிக் கொடுப்பேன். பட் கிளாஸ் ரூமில் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் புரியும். சில குழந்தைங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்லிக் கொடுக்கணும், ஒரு குழந்தை பேசிக்ஸ் தெரியாத இருக்கும். நான் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சராக இருக்கிறேன்னா 6th வரைக்கும் கற்றுக்க வேண்டிய விஷயங்களை சிலது கற்றுக்காமல் அவங்க வந்திருப்பாங்க. பேசிக்ஸ் தெரியாத இருக்கும். நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் அவங்களுக்கு தனியாக சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சமாக டச் பண்ணிட்டு போகும்போது வேறு குழந்தைங்களுக்கு தேவையான பாடத்தை பண்ண முடியாத இருக்கும். ஸோ
இங்கே ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ என்னுடைய ஃபோர்ட்டே எது, என்னுடைய ஸ்ட்ரென்த் எதுன்னு நான் நினச்சப்போ ஐ கேன் டீச் வெரி வெல். ஸோ இதை வந்து நான் ஸ்கூலில் பண்ணாமல் கூட இந்த டியூஷனாக பண்ணேன்னா எனக்கு 2 விதத்தில் பெனிஃபிட். ஒன்று, ஐ கேன் ஏர்ன் மணி. அதே சமயத்தில் நான் நினைக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பெட்டராக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக பண்ண முடியும், ஒரு நல்ல பர்சனாக பண்ண முடியும்னு தோணுச்சு எனக்கு. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா டியூஷனை தொடங்கலாம், செஞ்சு பார்க்கலாம், ஹவு இட் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கலான்னு பண்ணப்போ ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹையர் ஸ்டடீஸும் கண்டினியூ பண்ணேன். ஒரு டியூஷன் சென்டர் எப்படியெல்லாம் பிராண்டிங் பண்ணுறது, எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத கல்யாணி மேம் சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக கற்றுக்கணும் இந்த டியூஷன் சென்டரை பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பாஸ்வாலால டியூஷன் சென்டர் பிஸ்னஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸை டவுன்லோட் பண்ணி தாராளமாக கற்றுக்கங்க. இப்போ வாங்க கல்யாணி மேமோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வீடியோ முழுக்க பார்த்து கற்றுக்கலாம். தொடங்கின டியூஷன், நான் ஹைஸ்கூல் டீச்சராக இருந்தப்போ தொடங்கின டியூஷனை என்னால் நிறுத்த பிடிக்கல. பிகாஸ் ஐ என்ஜாய் அ லாட் ஹியர். அது வந்து என்னுடைய டெசிக்னேஷன், என்னுடைய ப்ரொஃபஷன், என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது வந்து என்னுடைய பேஷன். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் டியூஷன்ஸ். பட் உங்கள் பேஷன் வந்து மோர் ஆர் லெஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சேம் ஸ்கில். வேறு ஸ்கில் செட் இல்லை. ஆமாம், ஏன்னா என்னுடைய ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். ஸோ ஐன்ஸ்டைன் எப்பவுமே சொல்லுவார் இல்லையா, ஒரு அனிமல்ஸ் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவார். ஒரு யானைக்கு வந்து மரத்தை எடுக்க முடியும், ஃபிஷ்ஷுக்கு வந்து நீந்த முடியும். எதுக்கு எந்தெந்த ஸ்கில் இருக்கோ அதை தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண வழிய முடியாத விஷயத்த ட்ரை பண்ணுறத விட முடிஞ்சதில் பெட்டராக இது பண்ணுறது எனக்கு என்ன இன்னொரு சந்தோஷம்னா ஐ குட் ட்ரை வேறு விஷயம். பட் இதனால் நிறைய பசங்க பெனிஃபிட் ஆகிறதுனால ஐ ஜஸ்ட் தாட் திஸ் இஸ் மை ரைட் வே டு கோ வித். அந்த கான்ஸ்டண்ட்டாக செட் ஆகுறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்துட்டு டியூஷன் சென்டர் அப்படின்னு நம்ம போயிட்டோம், அண்ட் பசங்களுக்கு எடுக்கிற டியூஷன் சென்டர். இப்போ நான் வந்துட்டு சப்போஸ் டியூஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கும் வந்துட்டு டீச்சிங் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டியூஷன் சென்டரில் ஒரு டைப்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் டியூஷன், ஈவினிங் டியூஷன், எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த டைப்ஸ்ன்னு பார்த்தா ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கு? நிறைய விதமான டியூஷன்ஸ் இருக்குது. ஒன்று, வீட்டில் சின்னதாக சிம்பிளாக ஒரு ஸ்மால் ஸ்கேல் மாதிரி ஒரு 10 பசங்களை வச்சு வீட்டில் ரெகுலராக சொல்லி கொடுக்குற மாதிரி படிக்க சொல்லி அதை கேட்குற டியூஷன்ஸு எங்கேயுமே இப்போ அதிகமாக வீட்டுங்களில் பேசிக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் நீங்கள் எல்லா வித டியூஷனுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்ன்னு இருக்குது. கோச்சிங் சென்டர்ஸ் மெயினாக வந்து 10th பியூசின்னு சொல்கிறோம் இங்கே, +2. ஸோ என்ன ஜென்ரலாக சொல்கிறோமோ அதுக்காக தான் அதிகமாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற டியூஷன் சென்டருங்க நிறைய இருக்குது, கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்காக இருக்கட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் யூபிஎஸ்சிக்கோ, அப்புறம் எஸ்எஸ்ஏக்கோ, இல்லை கவர்மெண்ட் அதர் ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, பேங்கிங் செக்டர், அது கூட இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் லெவல். இப்போ நாங்கள் எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்னா இந்த 10th பியூசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று கோச்சிங் சென்டர். இந்த கோச்சிங் சென்டரில் என்ன பண்ணுவோன்னா பாடத்தை என்ன இருக்கோ அதை படிக்க வைக்கிற வேலை இல்லை. இது வீட்டுங்களில் பண்ணுற டியூஷன்ஸில், சின்னதாக பண்ணுற டியூஷனில் பண்ணுற விஷயம். ஸ்கூலில் என்ன கொடுக்குறாங்க, டைரியில் என்ன கொடுக்குறாங்க, அந்த பாடத்தை படிக்க வச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரவு பண்ணி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது வந்து வீட்டுங்களில் நடக்கிற டியூஷன். when you are going for coaching centers, டியூஷன் சென்டர்ஸ் ஆர் கோச்சிங் சென்டர்ஸ் என்னும்போது என்ன யோசிப்போம்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் பாடங்களை நாங்களே பண்ண ஆரம்பிப்போம். we don't believe what ஸ்கூலில் பண்ணியிருப்பாங்க, காலேஜில் பண்ணியிருப்பாங்க. பட் எங்களுதேயான ஒரு மாடல், எங்களுதேயான ஒரு மாடியூல்ஸ் இருக்கும், எங்களுதேயான ஒரு பெடகாகிக்கல் அப்ரோச் இருக்கும், எங்களுதேயான ப்ரிப்பரேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு த்ரூ அவுட் இயர் பாடங்களை பண்ணி அங்கங்கே டெஸ்ட்டுங்க கொடுத்து முடித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்தர் என்னுடைய இன்டென்ஷன் யூஸ்வலாக டியூஷன்ஸில் ஃபர்தர் அவங்க ஹையர் எஜுகேஷன் போகிறப்ப கூட இது ஒரு பேக்கப்பாக ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுற டியூஷன் சென்டருங்க தான் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு கல்வியாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணால் அதிகமான காசு பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. கல்யாணி மேம் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்வாலால நான் முதலே சொன்ன மாதிரி டியூஷன் சென்டர் பிஸ்னஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.